இருப்பாங்க காருக்கு முன்னாடி. 1 மணிக்குள்ளேலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. பொண்ணை கொண்டு வந்து இங்கே வந்தால் நான் விட்டேனா இதில் அடித்து டிக்கெட் வருது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் வெல்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நம்ம மேடம் தான் வந்துச்சுன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் வேறு மேடம் போகிறாங்க. ஓகே, இன்றைக்குள்ளே டியூட்டியை பார்ப்போம் நண்பா. சரிங்களா? நேற்று தான் நான் சொன்னேன், என் தம்பி விஷயம் கஃபீல் வீடியோலாம் அனுப்பி என் தம்பி அனுப்பி விட்டாப்புல. அனுப்பிட்டு என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படி இப்படின்னு கேட்டிருக்காப்புல. இல்லை இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், குறுக்க வண்டி வந்து தெரியாமல் நான் உள்ளே பூண்டோன்னே சரி ஓகே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு நார்மலாக சொல்லிட்டாப்புல. சொல்லிவிட்டு அப்படியே இருக்குது. லாஸ்ட்டில் வண்டியை கொண்டுட்டு போய் ஒர்க் ஷாப்பில் அவரே லொக்கேஷனை கொடுத்து அவரே ஒரு நம்பர் கொடுத்து போய் பேசுன்னு இருக்காப்புல. லாஸ்ட்டில் அங்கே போனால் ஸ்ரீலங்கா தமிழ் ஆள் தான். லாஸ்ட்டில் நான் தான் தப்பு பண்ணியாச்சு அப்படி இப்படின்னு என் தம்பி பேசி 7,000 ரியால் இல்லை 6,000 ரியால் வருங்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்கிறாங்களாம். வண்டியை போட்டுட்டு வந்துட்டாங்க. இன்னும் நேற்று கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அது கடைசியில் வரும், அதுலேயும் அதே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. லைக் அதிகமாக போடுறீங்க, ஓகேங்களா? இப்போ பொண்ணு வந்தோடனே காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு அடுத்து ஸ்கூலுக்கு போகிறது தான். பகலில் நம்ம வீட்டில் எப்போவுமே டியூட்டி கிடையாது நண்பா. ஒன்று காலேஜ் இல்லை ஸ்கூல். சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டில் டியூட்டி. நம்ம வீட்டில் பிள்ளைங்க ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க, இன்னும் இந்த வீடு சூப்பர் வீடு. காலையில் எவ்வளோ நேரம் வேணுமோ தூங்கலாம். 10, 12, 1 முடிக்கும். அதுக்கு மேலே தான் டியூட்டி வரும். இந்த பொண்ணுங்கள்லாம் இந்த ஸ்கூலில் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வயசாகிடும். இந்த வீடு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வரத்துக்குள்ளே அது முடிக்கலாம் வந்தால் நாடி நேரமாக பாடி பிளாட் ஆகிடும். கிளப்பலாகி நடக்க முடியாமல் அளவுக்கு போனவன தான் அந்த பிள்ளைங்கெல்லாம் படிப்பு எல்லாம் முடிக்கும். லாஸ்ட்டு ஒரு பிள்ளை சின்ன பிள்ளை இருக்க கமரன்ட்டு, அந்த பிள்ளை இருக்க முடியும், நம்ம இருக்க முடியுமா சொல்லுங்கள் பாப்போம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டி ஊருக்கு போய்ட்டு ரிட்டன் ஒரு வருஷமோ 2 வருஷமோ வந்துட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் இங்கே எடுத்து உமரெல்லாம் செஞ்சுட்டு அதோட முடிச்சுட்டு ஊருக்கு போயிடணும். கடனையும் முடிச்சிடணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? வாங்க இன்றைக்குள்ளே ரொட்டீன் வீடியோ பார்ப்போம். காலேஜில் ஒரு 1 hour வெயிட்டிங் போட்டுருச்சு பொண்ணு. காலேஜில் காரில் தான் உட்காந்துருந்தேன் நண்பா. ஏரியாவில் அழைச்சிக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு லொக்கேஷன் போட்டிருக்கு, எங்கேயோ கொண்டு போய் விடணும். நம்ம ஏரியா காலேஜ் ஜித்தா யூனிவர்சிட்டி காலேஜ். வாசலுக்கு வந்துச்சு, காணும் அந்த சைடு நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸோட காப்பி கடைக்கு போகிறாங்களாம். சரியான சூடு ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். செம்ம காற்று அடிக்குது. மண்ணு காற்று அடிக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் நார்மலாக ஒரு மண் மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் லேசாக. ஓகே நண்பா, லேடிஸ் நிறையா வர்றதுவோ, ஓகேங்களா? நான் பொண்ணை பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே என்னங்கிறது பார்க்க வரோம். காப்பி கடை லொக்கேஷன் நான் இன்னும் பார்க்கல. பொண்ணுக்கிட்ட வந்தவொன்னே தான் சொல்லும் எத்தனை பேர் வருதாங்க என்ன ஏதுன்னு தெரில. வெயில், ஓவர் வெயில், மரண வெயில் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அப்படியே ஆரம்பித்து சூடு ஆரம்பிக்குது, நல்லா தெரியுது. பொண்ணு இன்னும் வரக்கானோம். கதவுக்கிட்ட வந்தாச்சு நண்பா. பொண்ணு உடனே வராது, ஏன் வெயிட்டிங்கில் நிற்கணும். அவனும் என்னென்னா பின்னாடி வந்து ஆரிஸ் இங்கே வரல வாட்ச்மேனு, போ 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 சுற்றிட்டு வாம்மா, அந்த வரான் பார்ப்போம், சவுண்டு விட்றானா சவுண்டு விடாமல் போகிறான். நான் நல்லா சூடு, சரியான சூடு அடிக்குது நண்பா. ஏசியை போட்டோன்னு தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இதான் ஹவுஸ் டிரைவரோட வேலை. ஸ்கூல் போகணும், ஸ்கூல் கூட்டிகிட்டு வரணும். காலேஜ் இருந்தால் டைமிங் கரெக்டாக தெரியாது, இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டு உள்ள மேடம் கஃபீல் எல்லோரும் வேலை சொல்லுவாங்க. நம்ம வீடு ஓரளவு தேவலாம், அந்த வகையில் பாராட்டலாம். மற்றவங்க இன்னும் கடுமையான வேலை பார்க்குறவங்கலாம் இருக்காங்க, நம்ம ஆளுங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. அதே மாதிரி அப்புறம் ஒருத்தர் சிம்மை பற்றி கேட்டார், இங்கே என்ன சிம்மு விற்கிதுன்ட்டு. மொபைலு, எஸ்டிசி, இது ஜெயின் 3 தான் பெரிய கம்பெனி. இதில் சவா கவர்மெண்ட் மாதிரி இங்கே உள்ளது. அடுத்தது மொபைலு, அதுக்கடுத்து தான் ஜெயின் அந்த அளவுக்கு வேஸ்ட்டு. மொபைலையும் சவாவும் நல்லா நெட்வொர்க்கு நல்லாயிருக்கும். மொபைலியோட எஸ்டிசி தான் நெட்டோ பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே காசு கொஞ்சம் கூட, ஹெவி ரேட்டாக இருக்கும்.
நான்லாம் எஸ்டிசி சிம்மு தான் வச்சுருக்கேன், அதாவது சவா சிம்மும்பாங்க அதை. அதில் தான் அதிகம். ஆனால் அதில் நெட்டு போடல. வேறு சிம்மில் நான் மொபைலில் தான் நெட்டு போட்டிருக்கேன் நண்பா. வந்துருச்சு. கண்டினியூ பண்ணுறேன். مكتبة في الطريق وقف. مكتب ممكن ما في النهضة مكتبة؟ ما أدري خلاص روح شوف طريق وين ما يعرف هذا لوكيشن رو. بيت 30. بيت 30 رو؟ لا كافيه هناك. أبغى يروح هنا. பொண்ணு வந்து உள்ளே வந்து உட்காமக்க செம்ம சூடுங்குது. வாய தரபாயின் சா அலியம் ஹார் சா 41 டிகிரி இருக்குது நண்பா. சரியான இது சூடு. எனக்கே தெரிஞ்சு வெளியில் என்னடா இன்றைக்கி ஒரு மாதிரி செம்ம சூடு காற்றடிக்குதுன்னு. ஓகே, பொண்ணு லொக்கேஷன் அனுப்பியிருக்கல, அதை பார்த்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போன்றுச்சு. ஓகே நண்பா, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 1 மணிக்குள்ளேலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது. பொண்ணை கொண்டு வந்து இங்கே வந்து நான் விட்டேனா, ஒரு கேரளா ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, பேலஸு. 2 ஹோட்டலு பக்கத்துலேயே இந்த ஏரியாவில். பாயாசம், வெறும் சாப்பாடு, மீன் தான் சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பா. வண்டி இந்த கிடக்கு. ஸ்கூலுக்கு ஒரு 1:30 மணிக்கு போனோம். மணி இப்போ தான் கரெக்டாக 12:55 ஆகுது. ஏதாவது ஜூஸ் கீஸ் ஒன்று வாங்கிட்டு அப்படியே காரில் உட்காந்து அப்படியே பொறுமையாக போக வேண்டியதான் நண்பா. அரிசியில் செஞ்சுருக்காங்களா, எதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. இதான் இப்போதைக்கு இருக்கிற மன்னர், மன்னரோட அத்தா அப்பா எல்லோரும் இருக்காங்க ஃபோட்டோவில் நண்பா. ஸ்கூலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக நிற்கிறேன். மணி 1:30 ஆகிடுச்சி. 2 மணிக்கு சின்ன பொண்ணு வரும். பார்த்தீங்களா இல்லையா, ஜீப்பு மாதிரியே இருக்கிற ஒரு சைனா வண்டியை பார்த்தீங்களா இல்லையா. நம்ம வண்டியில் உட்காந்துருக்கோம். வண்டிங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேருது நண்பா. நம்ம வந்து பஸ்ட்டு போட்டதுனால அந்த இதுக்கு நேர் எய்த்து அப்படியே போட்டாச்சு. பறந்து வரான் வேட்டைக்காரன் பாம். கோத்ராட் ரெட்புலுக்கு நிகரான ஒரு இந்த இது குடிக்கிற எனர்ஜி ட்ரிங்க்னா சவுதி அரேபியாவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட். நானும் இது நல்லா போகும், விற்கிறோம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஒரு பேக்கிங்கு இதோட பெருசு இருக்குல்ல 300 ml, அதுவே 2 ரியாலுக்கு தான் விற்றுச்சு. இப்போ இது 3 ரியாலுக்கு மேலே போயிடுச்சு. இந்த சின்னது பெருசு 5 ரியாலுக்கு மேலே போயிடுச்சு. 6 ரியால் விற்ற ரெட் ப்ளூ இன்றைக்கி 11 ரியாலுக்கு போயிடுச்சு. எல்லாமே காசு ஏறிடுச்சு. 1 ரியாலுக்கு விற்ற ஜூஸுங்க, எல்லா ஃப்ரூட் ஜூஸும் 1 ரியால் தான் விற்றுச்சு. இப்போ 2 ரியால். லெபன்னா தயிர் 1 ரியால் விற்றுச்சு. இப்போ 2 ரியால். எல்லாமே காசு விலை ஏறிடுச்சு. ஏன்னா நாடு அப்படி போய்ட்டுருக்கு. எல்லா நாடும், எல்லா நாட்டிலையுமே விலை அதிகம், விலை அதிகமாக தான் போய்ட்டுருக்கு. இதனால் அதிகமாக குடிக்கக்கூடாதுமாங்க. இன்றைக்கி பொண்ணு வாங்கும் போது கேட்டேன், நான் போய் வாங்கலை. லாஸ்ட்டில் இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி ரிட்டன் வந்துட்டேன் கடையிலேருந்து. பொண்ணு வாங்கி கொடுத்துச்சு. கோத்ரெட் மூக்கில் ஏறிச்சா ஒரு கேஸ் மாதிரி வந்து. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, என் பிள்ளையோட சின்ன பிள்ளைங்கெல்லாம் விட்டுட்டாங்க, கேட்டு திறந்துட்டாங்க. ஓகே பொண்ணு, நம்ம பொண்ணு வர மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் ஓகே கொடுக்கல, ஆப்பில் தான் இங்கே ஓகே கொடுக்கணும். பொண்ணு கேட்டுக்கு ஆன் த வே கேட்டுன்னு வரும். அவள் போய் வாசல் நின்று கூட்டிகிட்டு வந்துடுறது நண்பா. ஓகே, அடுத்தது சாயந்தரம் ஸ்கூல் டயத்தில் எங்கேயும் கடை கண்ணிங்கெலாம் அதிகமாக போக மாட்டாங்க. ஸ்கூலு காலேஜ் இது தான் போயிட்டுருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது புதுசாக இருக்கிற இது புதுசாக ஏதாவது கடைக்கு போனால் நான் ஜாயிண்ட் அடித்து அந்த வீடியோக்குள்ளேயும் காட்டுறேன் நண்பா. பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்கு போடுங்க, அதிகமாக லைக்கு போடுங்க. ஓகே கண்டினியூ பண்ணுறேன். கஃபீலை அழைக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். இதுதான் அரபு மலை, இதை மெயினில் வச்சுங்க. இதுலேருந்து கீழே இறங்கக்கூடாது, மேலே ஏறணும். இங்கே சவுதியில் ஜித்தாவில் இருக்கணும். ஒரு சில பேர் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வழி தரல, புது ஏர்போர்ட்டுக்கு. இப்படி தான் போகணும் நண்பா. இந்த பாலம், புது பாலம், இதுலேருந்து ஏறி இறங்கணும். இறங்கினோன்னே கரெக்டாக கொஞ்சம் அந்த பாலத்தை மேலே வருது பாருங்கள் ஒரு பாலம், அதை தாண்டினோடனே ரைட் சைடில் அப்படியே ஓரமாக போயிட்டோம்னா இடையில ஒரு ரோடு ஒன்று போகும் சபைனுக்கு போகிறதுக்கு, 70ஆம் நம்பர் ரோட்டுக்கு போகிறதுக்கு. அதுக்கு போகிற மாதிரி போயிட்டு அதுக்கு சென்டரில் உள்ள ஒரு ரோடு போகும். இந்த ரோடு போகும், சபைனுக்கு பிரியும், நடுவில் ஒரு ரோடு ஒன்று போகும் சின்னதாக.
அதில் போனால் நேராக மேலே போனால் ஏர்போர்ட்டு தான். மேலே கொண்டு போய் விட்டுரும். கிட்ட போயிட்டு அந்த இதில் பாருங்கள், புரிகிற மாதிரி காட்டுறேன். வருதா இந்த பாலம் ரெண்டும் வர மாதிரி இருக்கா? இது அப்படியே கிராஸ் ஆகணும். இந்த 2 பாலம் தாண்டினதோட ரைட் சைடில் அப்படியே ஓரமாகவே இப்படியே போகணும். இந்த ரோடு நேராக போயிடும். சைடில் இந்த மஞ்சள் கோட்டுக்கு பக்கத்தில் திரும்புது லைனு, அப்படியே பிரித்து விடும். பாருங்கள், லெஃப்ட் சைடு அந்த ரோடு பெரிய ரோடு போகுது. அதிலே இது பிரியுதா? பிரிஞ்சவுடனே அதில் போர்டுலேயே எழுதியிருக்கோம் பார்த்துங்க, பிரின்ஸ் மஜித் ரோடுன்னு சொல்லிவிட்டு இதுலேருந்து ஒன்று பிரியும். இது 70ஆம் நம்பர் ரோடு, கிங் ஃபைசல் ஏர்போர்ட்டு மேலே போட்டிருக்கு பாருங்கள், அப்துல் அஜீஸு. இதில் நேராக இப்படியே போயிட்டோம்னா இது நேராக வேறு எங்கேயும் வழி மாறாது. இதில் நேராக ஏர்போர்ட்டு தான், வேறு எங்கேயும் கொண்டு போய் விடாது நண்பா. அந்த ஒரு ரோட்லேருந்தே வந்தோமா இப்படி கொண்டு போய் மேலே ஏற்றிடும் பாலத்தில், அவ்வளோதான். அப்படியே போக வேண்டியதுதான், சிங்கிள் ரோடு ஆகிடும். அங்கே போனோன்னா அங்கேருந்து ஏறுறது, சபைன் ரோட்லேருந்து வர்றது எல்லாம் மொத்தமாக வந்து ஜாயின் அடிக்கும். நான் இப்போ சாரா ஹேரா மதினா ரோட்லேருந்து வரதுக்குள்ள ரூட்டு தான் கொடுத்தேன். மதினா ரோட்லேருந்து வந்து ஏறுற மாதிரி. இதே ரெஹலிலேருந்து வரவங்க அதுக்கு முன்னாடி அங்கேருந்தே திருப்பி கரெக்டாக இதில் கொண்டு வந்து ஜாயின் அடிக்கிற மாதிரி விட்ருக்கு. ஹைவே மக்கா ஹைவேலேருந்து வர்றதும் அதில் ஒரு மாதிரி வந்து கனெக்ஷன் ஆகும். நிறையா இருக்குது. கிட்ட வந்துட்டோம். மொத்தமாக எல்லா ரோட்டையும் மேலே கொண்டு வந்து மொத்தமாக விட்டுருச்சு. விடும்போது இதில் கேமராவோட செக்கிங்கோட இதில் போகும் வண்டிங்க நிறையா. எல்லா வண்டியும் இதில் போகும் நண்பா. இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன், கேமரா இருக்குது, இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. அப்படியே மேலே போய் ட்ராப் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதான், காசு கிடையாது. ஆனால் கீழே அதே சைடில் இப்படி ஓரமாக வந்து கீழே இறங்கணும் நண்பா. இதில் இறங்கி கரெக்டாக கீழே போகணும். இதிலே போகணும், சைடில் ரைட் சைடில் உள்ளதில் போயிடக்கூடாது. அங்கே டேக்ஸி பஸ்ஸு அதுங்கெல்லாம் போயிட்டு அங்கே கீழே கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா உள்ள கார் அளவு ஒண்டி தான் இங்கே போக முடியும். ஏன்னா பேஸ்மெண்ட்டில் அவ்வளோதான் இடம் இருக்குது. கஃபீல் ஃபோனே அடிச்சிட்டாரு. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு நீங்கள் கார்டு எடுத்துட்டாலே 10 ரியாலுக்கு மேலே தான் நண்பா. 11 ரியாலு பணம் கட்டணும். இங்கே பாருங்கள், இதில் அடித்து டிக்கெட் வருது. 11 ரியாலு. கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான். இதில் கார் அளவு தான் வந்து போகும், வேறு எதுவுமே போகாது. ஃபுல்லாக இதாகிடுச்சு. ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கேட்டுக்கு தான் எப்போதும் வருவாங்க. அல்பேக் வாசன்னு சொல்லிடுவேன், அங்கே வந்துருங்கன்ட்டு. அல்பேக் அங்கே விற்கிற கடை ஒன்று இருக்குதா, அதில் கரெக்டாக வருவார். இந்த வந்து நிற்கிறார் பாருங்க என் தலைமை, ஃபஸ்ட் ஆளா வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் நண்பா. வாசலுக்கே வந்துடுவார். ஓகேங்களா? இந்த வந்துட்டார் பாருங்க, இந்த நிற்கிறாரு பாருங்க காருக்கு முன்னாடி. காரை வேலை பார்க்குறதுக்கு வந்தோம். காரில் கண்ணாடி ஒரு சைடு இறங்கலை. திடீர்னு நீங்கள் பார்க்க கழட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்ம என் டிரைவர் டோரு தான் இதாகலை, கழட்டலைங்கிற ஏறலை. குழப்புதுங்க இந்த கேமரா ஆன் பண்ணிட்டா. என்ன பேசுகிறதுனே புரியாமல் ஒரு மாதிரி வெக்கமாவா இல்லை என்னன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. இந்த கழட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். டோரு கழட்டிட்டு பார்ப்போம். இது என்னென்னா ஃபுல்லாக காருக்குள்ளே கண்ணாடி, ஃப்ரண்ட் கண்ணாடி இருக்குல்ல, எல்லா கண்ணாடியும் பார்த்தோன்னா நிறைய இந்த இதில் ஃப்ரண்ட் கண்ணாடி வண்டி வச்சு காட்டுவாங்க. பார்த்தேன், இங்கே வந்தேன், உடனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டானுவோ. ரேட்டு காசு எதுவுமே சொல்லலை நண்பா. பார்த்துட்டு மொத்தமாக இப்போ எதுவுமே பேசாமல் வாங்கினால என்ன செய்ய போகிறான்னு தெரில. கட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்க, மாட்டும் போது காட்டுறேன். ஓ லாஜியம் கீதா ஃபுல்லு ஃபுக்கும். வரேன். சரியான வருது நண்பா. இது அது என்னது, விண்டோ கரெக்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. டோரில் 300 ரியால் செலவு. ஒன்றும் இல்லை, அந்த கம்பி, அந்த ரோப் மாதிரி இருக்கும்ல கம்பி நைஸாக, அந்த கம்பி சுருண்டு போய் கட்டாகி இருந்துச்சு. லாஸ்ட்டில் மோட்டர் தான் வீணாக போயிருக்குமான்னு நினச்சோம். லாஸ்ட்டில் மோட்ரு வீணாக போல். அது ஒன்றையும் சரி பண்ணி கொடுத்துட்டு 300 வாங்கிட்டோம். நான் 200 தான் கொடுத்தேன். கஃபீலுக்கு அப்புறம் ஃபோன் அடித்து கொடுத்தோன்னா கொடுத்துரு பரவாயில்ல
அப்படின்றார தலைவர். கொடுத்தாச்சு நண்பா. இப்போ அடுத்தது நோடத்தை கூட்டிகிட்டு இந்த மெடிக்கல் போயிருக்காங்க. இதில் ஃபுல்லாக மாத்திரைக்கு இது ஸ்கின்னுக்கு போடுறது அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் நண்பா. அடுத்து அதிலே ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இங்கே தான் நிற்கிறாங்க. சாரின்னு ஒரு ஏரியாவில் இங்கே தான் நிற்கிறோம். சரிங்களா? இது ஃபுல்லாக அப்படியே மேலே கீழேயும் ஃபுல்லாக லேடிஸுக்கு அந்த இது மேக்கப்புக்கு ஐட்டம், மெடிக்கலுக்குள்ள ஐட்டம் கொஞ்சம் இதாக எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள் ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட்டு. ஆப்போசிட்லேயே வண்டி எடுத்துகிட்டு வரோம். நாம் எடுத்துகிட்டு வந்தால் மயிராண்டி ரொம்ப பேசணும். அங்கே பாருங்கள் ஹேண்டிகேப்பு பார்க்கிங்கில் வேறு போடுறான். போய் கிறுக்கு பையன் ஹேண்டிகேப்பு ஸ்டிக்கரும் இல்லை. அப்போ இவன் நார்மலு அங்கே போய் போடுறான் வண்டியை. நம்ம செவுட்லேயே இழுக்கணுங்கிறான். நம்ம போட்டால் வண்டி ரொம்ப பேசணும் மயிராண்டிங்க. பார்த்துங்க நண்பா. இங்கே தான் நிற்கிறேன். தலைவர் காரை கழுவி காசு சம்பாதிக்கிறாரா இல்லை அவர் காரா என்னன்னு தெரியல. காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி தொடச்சிக்கிட்டு இருக்காரு. போலீஸ் காத்தவனை பார்த்தோன்னா சவுண்டு வரும், பயப்படுறாரு. பார்த்துங்க 10 ரூபா வாங்குவார் இந்த காரை தொடச்சி விட்டுட்டு. இது மாதிரி இன்றைக்கி 10 கார் கழுவுனாருனா 10 கார் கிடைக்கணும். கழுவுனாருனா இது கிடைக்கும். அவர் தண்ணியை வச்சுட்டு கழுவுறாரு பாருங்கள் சூப்பராக. வந்து காரை கழுவுறது பைக்லேயே வந்து காரில் வந்துங்கிறேன். இதில் வந்து காரை கழுவுறாங்க பாருங்கள். கம்பெனிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாட்டர் பாட்டில் அது இதுலேயே வாட்ரு வச்சு மிஷினை வச்சு எல்லாம் பண்ணி க்ளீனாக கழுவுறாரு சூப்பராக வண்டியை பளிச்சுன்னு. மக்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க சம்பாதிக்கிறதுக்கு. கம்பெனி முடி வெட்டுறது கார் வருது. என் கஃபில் வாசலில் முடி வெட்டுறதுக்கு காரில் நான் உட்காந்துருக்கேன். வாண்டார் என்னடா காலையே காணணும்னு காரை பார்க்குறேன். பெரிய இது H1 பெரிய வண்டியில் முடி வெட்டுறது, பூனையை குளிப்பாட்டுறதுக்கு வண்டி இருக்குது. என்னென்னமோ இருக்குது தலைவா சவுதியில் காசு. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்த டியூட்டி ஆரம்பிக்கிறப்ப கண்டினியூ பண்ணுறோம் நண்பா. ஓகேங்களா? வெயிட் பண்ணுறேன் நண்பா. இங்கே நம்ம ஏரியா சூக்குள்ளே வந்தேன். ஆட்டாவை அப்படியே ரெடி பண்ணி பிங்க் கலரில் வச்சு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக காப்பி கடை செட் பண்ணியிருக்காங்கன்னு. கேண்டி டீயா கரெக்டாக படிக்கிறேண்ணா. நம்ம ஏரியா சூக்கு ஹேரா மால்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவில் உள்ள 5ஆம் நம்பர் கேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5ஆம் நம்பர் கேட்டுலேருந்து மேடம் போயிருக்காங்க. நான் இப்போ அங்கே அந்த சைடு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஒரு தனியாக ஒரு கடை பாபு, அதாவது கதவு இருக்குது அந்த சைடு. பாபுனா கதவு, பாப் அங்கே போனோம். இவங்க இங்கே வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவாங்க. இப்போ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு. அழகாக சூப்பராக இருக்குல்ல? பாட்டு ஓடுது. நிறையா வாங்கிட்டு இருப்பாங்க போருக்கு. இத்தவளே ஸ்டார் பாக்ஸ் இருக்குது. ஸ்டார் பாக்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் அந்த அளவுக்கு ஓடாது. பாருங்கள் ஸ்டார் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இங்கே. இது ஓடுமா சொல்லுங்கள் பார்ப்போம். மேலே கூட்டமே இங்கே தான் உட்காந்துருக்கு. யூத பேருக்கு தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க மொத்தமாக. வேறு எவ்வளோ ஸ்டார் பாக்ஸில் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். மரத்தில் பாருங்கள் லைட்டை பாருங்கள். சுற்றி லைட்லேயே கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்கானோ. அருமையாக இருக்கா? நம்ம மெனுவலுக்கு போயிட வேண்டியதான். மெனுவல்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அந்த சைடு கேட்டுக்கு போக போகிறான் நண்பா. அங்கே போய் வெயிட்டிங் பண்ணோம்னா அங்கே வந்துடுவாங்க. பார்த்துங்க மெக்டோனஸு பொண்ணுங்கள்லாம் இங்கே தானே வாங்குவோம். அதே இடம் தான். நம்ம வீடு 8ஆப்பில் அந்த தாஜஸ் அண்ட் அல்பேக் அதுக்கு பக்கத்தில் அந்த சைடு ரோட்டில் இருக்குது. போய் யூட்டன் எடுத்து தான் வரணும். இதுதான் நம்ம தொழுகிற ஜும்மா பள்ளி. அங்கே நம்ம ஏரியாவிலேருந்து இதாகாமல் அங்கே வண்டியை போட்டு கிராஸ் ஆகி இங்கே தான் வருவோம். இந்த பள்ளிக்கு தான் வருவோம். லேட்டாக கொஞ்சம் தொழு வைப்பாங்கன்ட்டு போயிட்டு இந்த சைடு போகணும் கேட்டுக்கு. பார்த்தீங்களா இல்லை இங்கே பாருங்களேன் எவ்வளோ லைட்டு போட்டு எவ்வளோ அந்த அந்த மரம் ஃபுல்லாக சுற்றி லைட்டு தான். மேலேயும் எரிஞ்சிச்சு அதில் இருக்குது, ஆனால் எரியலை இப்போ. ஆமாம், இந்த தென்னை மரத்துலேயும் அதே லைட்டை போட்டு வச்சுருக்காங்க. நம்பிடுதேன் நண்பா, நம்பிடுதேன். ஓகே, இங்கே போய் பார்க்கிங் போட வேண்டியதான். இந்த சைடு அவ்வளோக்கா லைட்லாம் இருக்காது. ஏன்னா இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டோட கதவு ஒண்டி தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். மற்றபடி இங்கெல்லாம் கடை இல்லை. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து எங்கேயும் போகிறாங்களா என்னென்னு பார்த்துட்டு. எல்லாம் சாட்சிகள் ஒன்று மனசாட்சி. ஆஹா, சூப்பர் மார்க்கெட் ஜாமா எல்லாம் அரிசி 10 கிலோ ஒரு வருஷத்துக்கு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் அரிசியாக தான் சாப்பிடுவோம். இங்கே அரிசியே கிடையாது. எப்போயாவது தான் அரிசிலாம். அல்லாஹ் என்ன செம்ம வெயிட்டாக இருக்குது. என்ன இது சீனியே தான் 5 கிலோ. ஓகே நண்பா, முடிந்து விட்டன.
2 மனதில் பாக்கெட்டை நம்மளுக்கு பிரித்து காருக்கு ஒன்று எடுத்துக்குவோம், எக்ஸ்ட்ரா இன்னொன்று வச்சுக்குவோம். அடுத்த 10ஆம் போயிடும். 2 மனதில் பிரித்து எடுத்தால் தான் ஸ்டோரில் போட்டுருவோம். நம்ம ஸ்டோரில் இங்கே வச்சிட வேண்டியதான். ஃப்ரிட்ஜர்லாம் ஆன் பண்ணுறதே கிடையாது, அது பாட்டுக்கு உள்ளே கிடக்கும். சரியா? இன்னும் 2 பிரிச்சுட்டு வைப்பர் ஒன்று. ஓகே, காரை தானால சாத்தியாச்சா உடச்சிட. ஓகே நண்பா, முடிஞ்சு. இதை கொண்டு போய் மேலே ஏற்றிட்டோன்னு நினச்சிங்க, வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம அன்சாரி கடைக்கு போய் தோசை ஒன்று சொல்லியிருக்கேன், தோசை அதை போய் சாப்பிட்டுட்டு வந்து பசங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அதோட வந்து படுக்க வேண்டியதான். காலைல டியூட்டி மதரசா மறுபடியும் புதன்கிழமை நாளைக்கு. நீங்கள் பார்க்கும்போது வியாழக்கிழமை சொல்லுவீங்க, புதன்கிழமை இல்லைன்னு. கரெக்டா? ஓகே நண்பா, ஓகே. இதை மேலே வச்சுட்டு வரேன், கண்டினியூ பண்ணுறேன். 8 மணி எத்தனை? 1:30 மணி. பால் குடிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். 1:30 மணி. தலைவர் தான் பால் வாங்கி கொடுத்தாரு, வாங்க பால் குடிச்சிட்டு போன்ட்டு. ஏன் கேமரா எப்படி தெரியுது? ஆப்போசிட்டில் தெரியுதா? ஏன்னா அது பீச்சகை சைடு இருக்குது, அதனால ஆப்போசிட்டில் தெரியுது. இந்த பால் 3 ரியால். நல்லா இருக்குல்ல? பால் குடிச்சிருக்கீங்கள? பால் குடிக்காமையா? சரியா? சின்ன பிள்ளை எல்லா பக்கமும் வச்சிருக்கான். சாரியா, இதெல்லாம் பண்ணுறாருயா, பண்ணுறாரு. கட் பண்ணலாம் முடியாது, அப்படியே போடுவேன். என் ஆடியன்ஸுக்கு நான் உண்மையாக இருப்பேன். என்ன பேசுகிறோமோ அதான். ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எப்போது வர்றது நைட்டில் வர்றது தான் 1 மணிக்கு. ஓகேங்களா? ரூமுக்கு போயிட்டு அடுத்தது டியூட்டி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம் 12 மணிலேருந்து. இப்போ தான் டீயை குடிச்சிருச்சு, எல்லாரையும் பால் குடிச்சிட்டு போகிறோம். நீ சம்பாதிக்கிறதுக்கு நான் தானே கிடச்சேன், நாங்களாம் கிடச்சோமையா? இந்த யூடியூப்பில் சம்பாதித்தாண்டா ஊடே கட்டியிருக்கேன். பைத்தொழில் எல்லையே பார்ட்னராக சேர்த்துக்கியா? நீனே வீடியோ போடு, மக்கள் பார்ப்பாங்க. இன்னிலே ஸ்டார்ட் பண்ணுறேன், அவனும் உங்களோட வீடியோ பண்ணுறேன். ஓகே சரி, ஓகே நண்பா. ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.